பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாடு அதிர்ச்சி அடைகின்ற அளவிற்கு நேற்று முன்தினம் ஒரு சம்பவம் கோவையிலே நடைபெற்றிருக்கு. அது மட்டும் படிச்சிருங்க, கொடுத்தது மட்டும் படிச்சிருங்க போதும். திங்கட்கிழமை எடுத்துடலாம். கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால, அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். ஏன்னா வழக்கு விசாரணைக்காக மாணவர் அமுதனை நேற்று முன்தினம் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, வர சொல்லி இருக்கிறாங்க. அப்ப மாணவர்கள் மத்தியில போதைப் பொருள் விற்கிற சிலரை பத்தி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க, தகவல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த தகவலை ரகசியமா வச்சு குற்றவாளிகளை பிடிச்சு போதைப் பொருள் விவரங்களை வந்து நம்ம திங்கட்கிழமை குடும்பம் இங்க பேசுங்க. இப்போதைக்கு முடிச்சிடறேன். என்னன்னு மட்டும் சுருக்கமா சொல்லுங்க. என்னன்னு இல்ல வந்து கூட துறைக்கு அனுப்ப போறோம். இல்ல நீங்க கொடுத்திருக்கிற இல்ல இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் துறைக்கு அனுப்பப்பட்டு முறையான விவரங்கள் மென்ஷன் பண்ணுங்க. 4 இன்சிடென்ட் இருக்கு, மென்ஷன் பண்ணுங்க. இந்த 3 நாட்கள் மட்டும் 4 இன்சிடென்ட் இருக்கு, அதை மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துல தான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சிட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமாக நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இனியும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காம இந்த அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர் அமுதனுடைய கொலைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும். அதே மாதிரி மாணவ உறுப்பினர் அப்போ திங்கட்கிழமை வந்து இந்த கவன தீர்மானத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்ன பிறகு போதுங்க, ஊரை சொல்லிட்டீங்க, நடந்த சம்பவத்தை சொல்லிட்டீங்க. இது குறித்து நீங்க எனக்கு வந்து அனுமதிங்கன்னு கேளுங்க. நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திங்கட்கிழமை கண்டிப்பாக எடுத்து அப்போது நீங்க முழுமையாக இதை பற்றி விவரத்தை சொல்லலாம். மாண்புமிகு போதும். இல்ல இது இந்த ஒரு நீங்க கொடுத்திருக்கிற தீர்மானத்தை நான் படிச்சிடறேன். கோயம்புத்தூர் தனியார் கல்லூரியில் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து புகார் அளித்த கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அமுதன் என்ற மாணவரை 20 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தாக்கி கொலை செய்தது குறித்து மாணவர்களிடையே ஏற்பட்டுள்ள பதட்ட நிலை குறித்து அதோட நம்ம நிறுத்திட்டோம்னா மென்ஷன் பண்றது அதுதான். விவரங்களுக்குள்ள நீங்க போகிறதா இருந்தா நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் இல்ல இதுக்குள்ள நான் போகிறதா இருந்தா கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்திருக்கலாமே. பள்ளி பதில் உட்காருங்க. நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க. நீங்கள் இதில் இது குறித்து உங்கள் கவலையை நீங்கள் வெளிப்படுத்தும் விதத்தில் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்க. இது போதுமானது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல முழு விவரம் அரசு இல்ல முழு விவரத்தையும் அரசுக்கு தெரிந்து உங்களுக்கு பதில் அளிப்பார்கள். மென்ஷன் பண்ணிட்டாங்க, எல்லாமே தெரிஞ்சிச்சு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோயம்புத்தூர் மாவட்டம் உட்கார சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, கோயம்புத்தூர் மாவட்டம் இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து ஒரு சின்ன அறிக்கையை நான் கீழ்கண்டவாறு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் இந்த அவையில வைக்க ஆசைப்படுறேன். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக முன்னவர் நான் பண்றேன். உட்காருங்க. நான் சொல்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. மாண்புமிகு எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு நிமிஷம் கவனிங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஒரு பிரச்சனை குறித்து அமுதன் என்கின்ற மாணவர் பிரச்சனை குறித்து மென்ஷன் பண்ணிட்டார். இந்த விரிவான விளக்கத்தை திங்கட்கிழமை நான் வந்து எடுத்துக்கொள்ள சொல்லியிருக்கிறேன்.
உங்களுடைய விரிவான விளக்கத்தை நீங்க திங்கட்கிழமை கூறும்போது விளக்கமாக கூறலாம். 2026-27 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் 2026-27 ஆண்டுக்கான வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீதான பொது விவாதத்துக்குரிய பதில் உரை மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் பதில் உரை பண்ணியாச்சு. என்னதுங்க? திங்கக்கிழமை எடுக்கலாம். உட்காருங்க 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 சார். கவன ஈர்ப்பு உறுப்பினர், கவன ஈர்ப்பு தீர்மானங்களில் பதில் துறைகளிலிருந்து பதில் கிடைத்தால்தான் இங்கே அவையில எடுத்துக்கொள்ள முடியும். பதில் கிடைத்திருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானங்களை வரிசையாக 1-2 எடுப்பதாக இருக்கிறோம். அதுவரை பொறுத்துருங்க. மென்ஷன் பண்ண அதை இன்ஃபார்ம் பண்ண மென்ஷன் பண்றதுக்கு அனுமதிக்கிறேன். மென்ஷன் என்ன இருங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மென்ஷன் பண்ணேன்னு சொன்னா நீங்க உடனே முழு விவரத்தையும் பேசுறதா இருந்தா அப்புறம் நான் கவன ஈர்ப்பு தீர்மானமே எடுத்துடலாம். மென்ஷன் பண்றதுல என்ன அர்த்தம் என்றால் நீங்க என்ன 4 லைன்ல கொடுக்குறீங்களோ அதை மட்டும் தான் இங்க சொல்லணும். இதை நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன். அதோடு நிறுத்திக்க வேண்டாம். இப்போதைக்கு மாண்புமிகு பைனான்ஸ் மினிஸ்டர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திங்கக்கிழமை சொல்லுங்க. இதே திங்கக்கிழமை மென்ஷன் பண்ணுங்க. உட்காருங்க. திங்கக்கிழமை மென்ஷன் பண்ணலாம். உட்காருங்க.